இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட, இந்த 4வது நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு பொறுமை என்பதாகும். இந்த பொறுமை என்கிற பதம் என்பது, இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. மிக அவசியமான ஒரு குணமாக காணப்படுகின்றது. இந்த பொறுமையை இழந்து நாம் எத்தனையோ காரியங்களிலே, எத்தனையோ வேளைகளிலே நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய உறவிலுள்ள மகிழ்ச்சியை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள மகிழ்ச்சியை நாம் இழந்து காணப்படுகின்றோம். பொறுமையாக இருந்து இவ்வுலகத்திலே இன்பத்தை அனுபவிக்கின்ற பலரை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் வேதத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோபுவை பார்க்கும் பொழுது, யோபு 1 அதிகாரம் 22 வசனத்திலே, யோபு இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை குறை கூறவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதாவது யோபுவினுடைய மனைவி அவனுடைய பலவிதமான நிலைமைகளை கண்டு அவர் சொல்லுகிறாள், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் யோபு இந்த வார்த்தையை கூறுகின்றான். தன்னுடைய வாயை திறந்து தேவனை பற்றி ஒரு குறையும் கூறவில்லை, தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. எத்தனை பொறுமையாய் இருந்து அவருடைய மனைவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். இன்றை வரைக்கும் கூட நமக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக, இன்று பொறுமையிலே ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு யோபு திகழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பொறுமையாக இருந்ததினாலே அவருடைய வாழ்க்கையின் முடிவை பற்றி பார்க்கும் பொழுது, யோபு 42 அதிகாரத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அருமையானவர்களே, இந்த பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்ளும் போது யோபுவை போன்ற இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்க தேவன் நமக்கு அருள் புரிவார். இப்படிப்பட்ட பொறுமை நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? அநேக வேளைகளிலே நாம் பொறுமையை இழந்து விடுகின்றோம். பொறுமை இழப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம், எத்தனை வேதனைகளை அனுபவித்திருக்கின்றோம். இந்த பொறுமை இழந்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை எவ்வளவு புண்படுத்துவதாக காணப்படுகின்றது. அதை நாம் என்றாவது சிந்தித்து பார்க்கின்றோமா? ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இந்த வார்த்தையை கூறியிருப்பாள் என்று சொன்னால், அந்த கணவன் ஓங்கி அறைந்திருப்பான் அல்லவா? ஆனால் அன்றைக்கு யோபு தன்னுடைய மனைவி குறை சொல்லவும் இல்லை, அவளுடைய மனைவி எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை, செய்யவில்லை. தேவனை பற்றியும் எந்த விதமான ஒரு குறை சொல்லுதலும், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு தந்து விட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் பேரில் குறை கூற கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கொண்ட தேவ மனிதனினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய பொறுமையை கண்டு அவரை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் கூட எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கின்றோம். 1 வசனத்தின் அந்த கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆக்கியோன் கூறுகின்றார். ஆம் அருமையானவர்களே, நமக்கென்று தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். நாம் அந்த பாதையிலே ஓடும்போது மாத்திரமே ஆண்டவர் நமது ஓட்டத்தை கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நாம் அந்த பாதையிலே பொறுமையோடு ஓடுகின்றோமா? ஆண்டவர் எனக்கென்று நியமித்த பாதை இதுதான், ஆண்டவர் நியமித்து வைத்த பாதையிலே எனக்கு என்ன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும், மகிழ்ச்சி வந்தாலும், சந்தோஷங்கள் வந்தாலும், எந்த குறைவுகள் வந்தாலும், நான் அந்த பாதையிலே நான் ஆண்டவரோடு கூட ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஓடுகிறோமா? இன்றைக்கு ஓட்ட பந்தய வீரர்களுடைய போட்டிகளிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ட்ராக் உண்டு. அந்த ட்ராக்கிலே அவர்கள் ஓடி அதில் முதலாவது வருபவர்களுக்கு தான் பரிசு. ஒருவேளை ஒரு அடுத்த ட்ராக்கை அவன் கிராஸ் பண்ணிவிட்டால் அவன் அந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறான். நம்மை போல் நாமும் கூட நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கென்று நியமித்திருக்கிற ட்ராக்லே, அந்த ஓட்ட பாதையிலே நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேனா? அநேக வேளைகளிலே நாம் உலக மனிதர்கள் ஓடுகின்ற அந்த ஓட்ட பாதையினை நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஐயோ, இவர்கள் ஓடுகின்ற பாதை மிக விசாலமான பாதையாக இருக்கிறதே, அவருடைய பாதையெல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே உலக மனிதர்களை பார்த்து அவர்களுடைய ஓட்ட பாதையை நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவன் அதை கண்டு துக்கப்படுகின்றார்.
தேவன் எனக்கென்று இவளுக்கென்று நான் நியமித்து வைத்த பாதையிலே அல்லது இவனுக்கென்று நான் நியமித்து வைத்த பாதையை இவன் தவறவிட்டு இவன் உலக பாதையிலே ஓடுகிறான் என்று சொல்லி தேவனும் கூட வேதனைப்படுகின்றார். அருமையானவர்களே, நாம் தேவன் நமக்கென்று நியமித்து வைத்த பாதையிலே, நமக்கென்று வகுத்து வைத்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது மாத்திரமே நாம் நம்முடைய ஜெப ஜீவியத்திலே நாம் வெற்றி பெற முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகின்றார், 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி. கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நாம் அநேக வேளைகளிலே அநேக வார்த்தைகளோடு அங்கலாய்த்து புலம்புகின்றோம். ஆண்டவர் இருக்கின்றாரா, இல்லையா, இருந்திருந்தாரானால் ஏன் எனக்கு இவ்வாறெல்லாம் நிகழ்ந்தது என்னுடைய வாழ்க்கையில என்றெல்லாம் சொல்லி நாம் புலம்புகின்றோம். ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை? நான் பல நாட்களாக என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ முறை ஆண்டவரிடம் கெஞ்சி இருக்கிறேனே, ஏன் என்னிடத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்று சொல்லியெல்லாம் நாம் புலம்புகிறோமே. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த பொறுமை இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகின்றதா? நாம் பொறுமையோடு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவர் செவி சாய்க்கிறவராயிருக்கின்றார். நாம் பொறுமை இழந்து பேசுகிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தையிலே சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டபடியே நாம் அநேக வார்த்தைகளை மற்றவர்களோடு பேசி அவர்கள் பேசும்போது நாம் எதிர்த்து பேசி இப்படியாக நம்முடைய கோபத்தை குறைத்து கொண்டு அவருடைய பொறுமை இழந்து நாம் பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தரவே முடியாது. பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாவை அலங்கரிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் கூப்பிடுதலுக்கு, நம்முடைய கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் நல்ல பதில் தருவார் என்று சொல்லி நினைக்கலாம். இன்னும் கூட நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் சித்தியாமற் போகும் பொழுது நாம் பொறுமையுடன் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய மேல் அதிகாரிகளுடைய இருதயத்தை நம் பக்கமாய் சாயச் செய்வதற்காக தேவன் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பொறுமையை பார்த்து அவர்களே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். இன்னும் கூட பார்த்தோம் என்றால் சொல்லுவார்கள், பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லி. கடலினுடைய ஆழத்தையோ அகலத்தையோ நீளத்தையோ காண முடியாது. அதைவிட ஒரு பெரிய பரப்பை கொண்டதுதான் இந்த பொறுமை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பொறுமையோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ள நாம் சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ளே சுவாமி? இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட நாங்கள் பொறுமையை பற்றி தியானித்தோம் அப்பா. இந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விஷயம் நாங்கள் எங்களே சீர்தூக்கி பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பொறுமை இழந்து தவிக்கின்ற நேரங்களில் எல்லாம் அப்பா, நீர் எங்களுக்கு பொறுமையை தந்து நீர் கற்பித்த அந்த பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் ஒருவேளை இந்த வேளையிலே நின்று ஆண்டவரை எனக்கு பொறுமையை தாரும் என்று உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் நீர் உடைய பொறுமையை கொடுத்து தேவரீர் பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோபப்படாதபடி தன் குடும்பத்திலே பொறுமையோடு ஆண்டவரே காணப்பட்டு அநேக காரியங்களை சாதிக்கிற ஆண்டவரே மனைவிமார்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய பொறுமையினால் அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த அழியாத அலங்கரிப்பாகி அந்த பொறுமை எங்களுடைய இதயத்திலே எப்பொழுதும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்ட பாதையிலே கடைசி வரை நாங்கள் வெற்றியோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தரப்போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.